வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக நம்ம தொடர்ந்து பிடிஎஃப் நெறைய நம்ம குடுத்துட்டு இருக்கோம். ஸோ நேற்றைய பதிவுல நான் ஆல்ரெடி குடுத்திருப்பேன். கலைச்சொல் அப்படிங்கிற தலைப்புல நமக்கு ஒரு 15 கொஸ்டின் கேட்கறாங்க. நான் ஒரு 409 கலைச்சொல் அடங்கிய பிடிஎஃப் குடுக்குறேன். அத டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு சம்மந்தமா டெஸ்ட்டும், அதாவது கொஸ்டின் ஆன்சரோட நான் ஒரு பிடிஎஃப்பும் குடுத்திருப்பேன். ஸோ இது எல்லாமே நம்ம டெலிகிராம்ல வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போறது நியூஸ் பேப்பர் சம்பந்தமானது. டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடா இன்னைக்கு தினமணி நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 தகவல். ஒண்ணு சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் இன்னைக்கு ஜூன் 9 செயல்பாட்டுக்கு வருது, துவக்கி வைக்கிறது. நம்மளுடைய முதல்வர் பாத்தீங்கன்னா இதை இனிஷியேட் பண்றாரு. அதே நேரத்துல நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா தோல் மற்றும் தோல் சார்ந்த கிளஸ்டர், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம்ல, 10th புக்லயும் இருக்கும், 11th புக்லயும் இருக்கும். சோ அது சம்பந்தமான ஒரு நியூஸ் ராணிப்பேட்டையில கொண்டு வர்றாங்க. சோ ராணிப்பேட்டை மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்தியா முழுக்க. சோ அப்ப அது சம்பந்தமான டீடைல்ஸும் இருக்கு. இந்த 2 தகவல்கள் இப்ப நம்ம பார்க்கலாம். அண்ட் பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலிகிராம்ல தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதுல நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்பயுமே அது ஓப்பன்ல தான் இருக்கும். ஸோ யூ கேன் டவுன்லோட் ஆல் பிடிஎஃப். நான் எப்ப ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிடிஎஃப்மே உங்களால டவுன்லோட் பண்ண முடியும். அடுத்தடுத்து நிறைய பிடிஎஃப் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ அதனால டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம கண்டென்ட்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 முக்கிய தகவல். ஒன்னு ஃபர்ஸ்ட் தினமணி நியூஸ் பேப்பர் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடக்க விழா. சோ யார் தொடங்கி வைக்கிறாருன்னு கேட்டா நம்ம முதல்வர் தொடங்கி வைக்கிறார், திரு ச ஜோசப் விஜய் அவர்கள். இந்த சிறப்பு அதிரடிப்படையோட செயல்பாடுகள் என்னென்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். சோ பொது இடங்கள்ல கண்காணிப்பு மற்றும் சுற்று காவல் பணிகளை மேற்கொள்ளுதல், குற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கும் பாத்தீங்களா, அந்த பகுதி எல்லாமே கண்டறிந்து நடவடிக்கை மேற்கொள்ளுதல், காவல்துறையின் இருப்பை உறுதி செய்து பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே நம்பிக்கையை ஏற்படுத்துதல், பொது இடங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக வன்முறையை தடுத்தல் மற்றும் தொடர்புடைய, அதாவது பொறுப்புடைய அனைவரையும் ஒருங்கிணைத்து, நாட் ஒன்லி இந்த சிறப்பு அதிரடிப்படையை மட்டும் சொல்ல வரல, இது சம்பந்தமாக பொறுப்புடைய பொதுமக்கள் நம்மளே தான் சொல்றாங்க. ஒருங்கிணைந்து பாதுகாப்பை சமூகத்தை உருவாக்குதல், பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குறது, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா உகந்த சமூகத்தை உருவாக்கும் நோக்கில் மக்கள் இயக்கமாக இதை செயல்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிரத்யேகமா பாத்தீங்கன்னா அந்த ஜீப் அந்த மாதிரி அந்த வாகனங்களும் பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க. இது சம்பந்தமான டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இங்க பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சிங்கப்பெண் அதிரடிப்படை முதல்வர் இன்னைக்கு துவங்கி வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்திருப்பாங்க. இதுலயும் பாருங்க, உங்களுக்கு ஒரு சில தகவல் பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இது என்னைக்கு துவங்கி வைக்கிறாரு? இன்னைக்கு ஜூன் 9. ஓகேங்களா? சோ இது தமிழக முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் செயல்படும் சொல்லியிருக்காங்க. யார் தலைமையில அப்படின்னு கேட்டா ஐஜி கே பவானீஸ்வரி. இது நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோல நம்ம பார்த்துட்டோம். சோ இதுல யாரெல்லாம் எந்தெந்த அதிகாரிகள் இருப்பாங்க? ஒரு காவல் கண்காணிப்பாளர், 2 துணை கண்காணிப்பாளர் மற்றும் 4 ஆய்வாளர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் உள்ள இருப்பாங்க. அந்த படையில பாத்தீங்கன்னா இருப்பாங்க. இங்க சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு பாத்தீங்கன்னா தனியாக லோகோ மற்றும் யூனிஃபார்ம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்கிறாங்க. சோ இவ்வளவுதான் விஷயம். மத்த இந்த சில ஆபீசர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால அது நமக்கு தேவையில்ல. சோ இங்க நமக்கு தேவையான ஆபீசர்ஸோட பெயர் அப்படின்னு பார்க்கும்போது ஐஜி கே பவானீஸ்வரி. சோ இவ்வளவுதான். சோ இந்த தகவல் நம்ம பார்த்திருக்கோம். இதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் பேஜ்ல ஒரு முக்கியமா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ராணிப்பேட்டையில பாத்தீங்கன்னா தொழில் முனைவுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப ராணிப்பேட்டையில் எவ்வளவு கோடி ரூபாய்? 217 கோடியில் தொழில் முனையம். ஓகேங்களா? சோ கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சோ அப்ப இந்த கிளஸ்டர் பேஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்கூல் புக்லயே கொடுத்திருப்பாங்க. சோ கிளஸ்டர்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. சோ அதனால இந்த இதை பாத்துக்கோங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்துல பணப்பாக்கம் இங்கதான் இது கொண்டு வர்றாங்க. இந்த ஊர் பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ராணிப்பேட்டை பணப்பாக்கம். ஓகேங்களா? தொழில் முனையம் கிளஸ்டர் பாத்தீங்கன்னா அமைக்க உள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சக இணை செயலாளர் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ நிதி கேசர்வாணி தெரிவித்தார். சோ நாட்டின் தோல் மற்றும் காலனி துறையில் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னிலையில இருக்கு. சோ தெரிஞ்சுக்கோங்க. சோ எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியா ஃபுல்லா சொல்றாங்க. தமிழ்நாட்டுல ராணிப்பேட்டை மாவட்டத்துல பணப்பாக்கம், அதனை தொடர்ந்து பீகார், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமா 891 கோடி முதலீடு பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. சோ இதுல தமிழ்நாட்டுல மட்டுமே 271. சோ அதே மாதிரி இங்க பாருங்களேன், இந்த ஏற்றுமதி எல்லாம் எந்தெந்த நாடுகளுக்கு எல்லாம் பண்றாங்க சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ மோஸ்ட்லி முக்கியம் இல்ல. அதே மாதிரி இந்த கடந்த நிதியாண்டு ஒரு 10 வருஷத்தை கம்பேர் பண்றாங்க. 2014 to 15 பாத்தீங்கன்னா 468 பில்லியனா இருந்த நிலையில இப்ப பாத்தீங்கன்னா 25 to 26ல 863 மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ இதுவும் முக்கியமா அப்படின்னு கேட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டபுள் ஆயிருக்கு கடந்த 10 வருஷத்துல, 1 டிகேட்ல அப்படின்னு சொல்லி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மொத்த தோல் ஏற்றுமதியில, நாட்டிலேயே மொத்த தோல் ஏற்றுமதியில நம்ம தமிழ்நாடு 37%
பங்கு வகிக்குது. சோ இது மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க. சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இந்த தகவல் மிக முக்கியமானதாக இருந்துச்சு. மேலும் தகவல்களுக்கு கற்பதை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.